Hello guys, welcome back to our channel. ஸோ இதே இடத்துல நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஆனால் வந்து அது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ என்ன இது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒன்றரை மாதம் கிட்டவே நாங்கள் எந்த வீடியோஸுமே போடலை. அதுக்கான ரீசன் ஸோ எங்கே நாங்கள் போயிட்டோம், நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அட்லீஸ்ட் 1-2 பேராவது நம்மளை தேடுறாங்களே அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்ல கூட ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஏன் வீடியோ போடல அப்படின்னு சன்சாவோட முதல் ஃபேன் பாய் வந்து அவர்தான். ஆமாம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனால அதை பற்றின என்ன ஆச்சு, என்னதான் ஆச்சு எங்க இருக்கோம் அப்படின்றது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய ட்ராஜிக்கான ட்ராஜடி, ரொம்ப சோகமான ஒரு. ஆமாம், இப்போ நாங்கள் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம். அதனால கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பலவரன் பேசாமல் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பேசுகிறப்போ நீ பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன, நான் சொல்கிறப்போ கரெக்டாக போகுது. இப்போ ஒன்று எடுக்க சொன்னா நான் சொல்கிறது மட்டும் தான் நீ பண்ணணும். இப்போ சொல்லு. ஸோ நம்ம வந்து ரொம்ப பேசாமல் கடகடன் வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சாரி. ஸோ ஏன்னா நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் வந்து போடாததுனால நிறைய பேர் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நானே சொல்லிட்டேன், மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் இப்போது வந்துட்டு என்னென்ன நம்மளுக்கு வந்து கோ த்ரூ பண்ணோம் அப்படின்றது எல்லாமே வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஹாப்பியாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னும் இந்த 1.5 மாதம் கேப்பில் கண்டிப்பாக அது வந்து நிறைவேறிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மானிட்டைசேஷன் வந்து எடுத்துட்டோம் அப்படின்றத அவங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் அப்பெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி மானிட்டைஸ் ஆகி காசு எடுத்துட்டோம் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். அப்படின்றத உங்ககிட்ட வந்து ரொம்பவே ஹாப்பியாக நம்மளோட அந்த 4,000+ சப்ஸ்கிரைபருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்தோம் நாங்கள். அப்போ தான் ஒரு பெரிய இடி வந்து விழுந்துச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் அப்படின்ற தகுதியவே இழந்துருச்சு. ஆமாம் அப்படின்னு ஒரு குட்டு தூக்கி போட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ஹாப்பியாக பேசுகிறோம். ஆனால் இந்த மெயில் வரும்போது செம்ம வந்து டிசப்பாயின்மெண்ட். மெயில் பார்க்கல, இவ தான் முதல் மெயில் பார்த்துட்டு சொன்னான். நான் தூங்க போகிற டைமில் தான் வந்து ஆக்சுவலி பார்த்தேன். எனக்கு அப்போ தான் அந்த மெயிலும் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 இருக்கும் நைட்டு. அன்றைக்கி இவங்க வந்து ஸ்டூடியோவில் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து அப்போ மெயில் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு தூங்க போகும்போது டிங்னு ஒரு சால் வந்துச்சு. சரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி சன்ஸ் ஆஃப் கப்பல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மானிட்டைசேஷன் வந்து இழந்துட்டீங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு 2 இயர்ஸாக சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ நம்ம டாலர்ஸ் எடுத்திருப்போம்? 83 கிட்ட இருந்துச்சு. மொத்தமாக சேர்ந்து $100 வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. நம்ம மானிட்டைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 இயர். 1 இயரா? 1 இயர் தான் இருக்குல்ல. 1 இயர் இல்லை 10 months அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 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 சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துருச்சு. பட் வந்துட்டு அந்த 4,000 வாட்ச் டைம் தானே, அந்த டைம் வரதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அந்த டிலே ஆன பீரியட்க்கு அப்புறமும் நம்மளுக்கு இன்னொரு இது இருந்துச்சு. லைக் இன்னொரு செக்மெண்ட் மாதிரி இந்த $100 எடுத்தால் தான் வந்து மானிட்டைசேஷன் நீங்கள் வந்து $100 வந்துட்டு சேர்த்தா தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. ஸோ அதனால அந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டா நம்மளுக்கு அவ்வளோதான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் எப்போவுமே $100 மேலே சேர நமக்கு அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம், ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்றத, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்றத ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற பிளான்லாம் இருந்தோம். இப்படிலாம் வந்து செலிப்ரேஷன் மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆசைப்பட்டு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் வந்து இல்லை மானிட்டைசேஷன்லாம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நாங்கள் வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து வீடியோஸ் போடுறோம் அப்படிலாம் வந்து இருப்பாங்க. ஆக்சுவலி
உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே கண்டிப்பாக ஓடுறது காசுக்காக தான். ஸோ அது அஃப்கோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் வேணால் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக இருக்கலாம். ஏன்னா மேரேஜ் ஆகி நாங்கள் வந்துட்டு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ 2 பேருமே அந்த வீடியோஸ் எடுக்கும் போது தான் இப்போ ஒரு vlog எடுக்கிறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்? 4 hours. யூஸ்வலாக வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 hours, அப்புறம் வீடியோ எடிட் பண்ணி முடிக்க ஒரு 4 hours. சில நேரம் அந்த டேயில் கூட முடிக்க மாட்டோம். நாங்கள் போஸ்ட்பானும் பண்ணியிருக்கோம், ஏன்னா சம் அதர் ஒர்க் இஷ்யூ இருந்திருக்கோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால வந்து மானிட்டைசேஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் தான். அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக அதுவும் ஒரு மோட்டிவில் தான் இருக்கும், என்ன தான் அவங்க வந்து இல்லை அப்படிலாம் சொன்னாலும். நாங்களுமே அதே மாதிரி தான். ஸோ இது ஒரு ஏர்னிங் பர்பஸ்க்காகவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்குது. நம்ம சும்மா ஜாலியாக தானே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சும்மா ரேண்டமாக வந்து போட்டது. அதுக்கு வந்து நிறையவே வந்து சப்போர்ட் இருந்துச்சு. முக்கியமாக அந்த ப்ராங்க் வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஷார்ட்ஸுக்கெலாம் முக்கியமாக வந்து நீங்கள் நிறையா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறையா வந்து கமெண்ட்ஸும் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே எங்களுக்கு நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு. முக்கியமாக நம்ம சேனலை இன்னும் நாங்கள் நல்ல கண்டென்ட் கொடுக்குறதுக்காக, டெவலப் பண்ணுறதுக்காக புது கேமரா வாங்கினோம். தென் அதுக்குரிய அக்சசரிஸ் எல்லாமே நம்ம வாங்கணும். எஸ், எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதுவும் நம்மளுக்கு ஒரு ஜாப் அப்படின்றதுக்காக. இப்போ எப்படி ஒரு நம்ம ஜாப் போகிறோன்னா நம்ம அதுக்காக பேகு இந்த இதெல்லாம் வாங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்குற மாதிரி. இப்போ புதுசாக ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுதுன்னா புது பேகு, புது பென்சில், இந்த மாதிரிலாம் ஆசையாக வாங்குற மாதிரி நம்மளும் ஒரு கேமரா வந்து சூப்பராக வந்து வாங்கியாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே எதிர்பார்க்காம ஓடிட்டே இருந்தோம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜர்க் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு முன்ன மாதிரி இப்போது சேர்ந்து இந்த ஷார்ட்ஸ் எடுக்க, vlog எடுக்க கொஞ்சம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது. ஏன்னா ஆஃபீஸில் எனக்கு நிறையா ஒர்க் இருந்தது. அது மாதிரி வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து vlog எடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கிற மற்ற வீடியோஸு, இப்போ ஏதாச்சும் காமெடி கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ ஆக்சுவலாக அதை வச்சு தான் இப்போ கூகுள்லேருந்து இந்த மெயில் வந்துருந்தது, நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட்டை நிறையா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மற்றவங்க போடுற வீடியோஸ்லேருந்து சிலது கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துருந்தது. ஆக்சுவலி அதை பற்றின டீடைல்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி அதை பற்றின நாலேஜ் எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா வந்துட்டு vlogsல வந்துட்டு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு நடுவில் ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம உடனே வந்து சாங் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவோம். பட் ஷார்ட்ஸுன்ற பட்சத்தில் ஷார்ட்ஸ் பெருசாக வந்து அதில் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு சேரவே சேராது. அமௌண்ட் அதில் வந்து பெருசாக மிஞ்சி போனால் ஒரு 40,000 வந்துட்டு வியூஸ் போனாலே நம்மளுக்கு அதில் ஒரு $5 $10 தான் வந்து சேரும். ஸோ அது ஒரு பெருசாக நான் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட் ஷார்ட்ஸ் வந்து போடும்போது இந்த மாதிரி வந்து நிறைய வந்து காமெடி ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நிறையவே நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நானுமே ரேண்டமாக இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு எந்த வித நம்மளுக்கு நடுவில் வந்து எந்த வித எதுவுமே வரலை. லைக் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு காப்பிரைட் வந்து வந்துச்சு. அந்த காப்பிரைட் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு சேனலில் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரியும் அதிலே மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதை பற்றி பெருசாக ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு சடனாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணும்போது இப்படி ஒரு பெருசாக ஒரு இமெயில் வந்து வந்துச்சு. அதை பற்றி ஒரு வார்னிங் ஆச்சு முன்னாடி கொடுத்துருந்தா நம்ம ஏதாவது டெலிட் ஏதாவது பண்ணியிருப்போம் முன்னாடியே. ஸோ டேரெக்டாக அவங்க வந்து மானிட்டைஸே நீங்கள் பண்ண எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பினோம்னா எங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு பெருசாக வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். இவ்வளோ நாள் நம்ம இதுக்கு வந்து நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 480 வீடியோஸ் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ அப்படி அவ்வளோ பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கேமராலாம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வந்து vlogs வந்துட்டு வெளியில் போனால் கூட நாங்கள் வந்துட்டு அதை எடுக்கலாம் இதை எடுக்கலாம் அப்படி தான் இருப்போம். எங்களுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ வீடியோஸ் எடுக்கிறதோ இந்த மாதிரி இல்லாமல் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் காட்டலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கேமரா பிடிச்சிட்டு அங்கே பாரு அப்படி சொல்லி சுற்றிட்டு இருப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இதில் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து நாங்கள் லோவாக இருந்தோம். ஏன்னா எந்த பெருசாக வியூஸும் போல் மிஞ்சி போனால் ஒரு 50 80 இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்கல. ஓகே சும்மா தானே போடுறோம், எதையும் எதிர்பார்க்காம தானே போடுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீடியோஸ் இந்த ப்ராங்க்ஸ்லாம் போட ஆரம்பிச்சோன்னா தான் அதோட வியூஸ்லாம் ஒரு 30K 50K
50K மேலலாம் ஒரு சில வீடியோஸ்லாம் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் சரி நம்மளையும் 4 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வீடியோ போட்ட உடனே அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக. ஸோ அதுக்கடுத்து நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து உரிமையாலாம் வந்து பேசுங்க, அக்கா, அண்ணன், அண்ணி, இந்த மாதிரிலாம் வேற வரும், இந்த பிராண்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க. ஆமா, அதெல்லாம் வந்து பேசுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்குமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளுக்கும் பாரு, யாரோ எவரோ தெரியாத ஒரு ஃபேஸஸ் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளை அக்கான்னு கூப்பிட்றாங்க, அண்ணன் கூப்பிட்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு எங்களுக்குமே ஜாலியாக இருந்துச்சு. இப்படி வந்து நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2 பேருக்குமே ஒர்க் இருந்தாலுமே அதுவும் என்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் வந்து நகரவே மாட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் போட்டுருவேன். ஸோ இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இமெயில் வந்துருச்சா, அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக வந்து நான் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட வீடியோவே காணும். நான் வந்து ஃபுல்லாக வந்து உடஞ்சிட்டேன். ஏன்னா இவங்க வந்துட்டு இதில் உழைப்பு போட்டதை விட என்னோட உழைப்பு கொஞ்சம் அதிகம்தான். அது நீ தான் சொல்லணும், சொல்ல மாட்டேன், நான் தான் சொல்லுவேன். உண்மைதான் ஓரளவுக்கு. ஆமாம், ஏன்னா வந்துட்டு இவங்க அங்கே எங்கேன்னு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு சம்டைம்ஸ் நான் என்னோடய ஒர்க் வந்து காலையில் சீக்கிரமாக என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் இல்லைனாலுமே காலையில் ஏஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சைட் பை சைட் வந்து பார்த்துட்டே இருப்பேன். இந்த வீடியோஸ் எடிட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கோம். இதுவும் நம்மளுக்கு ஒரு ஒர்க் தானேன்னு கன்சிடர் பண்ணி இந்த டேக்குள்ளே வீடியோ போடணும் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்படி பண்ணுவேன். ஸோ இப்படி வந்து எனக்கும் வந்து போயிட்டு இருந்துச்சு ஹெக்டிக்காக. ஸோ அதனால் எனக்கு வந்து செம்ம இது அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்றது, இதுக்கு மேலே திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இதுதான் மெயின் மோட்டிவ்னு இல்லை, பட் இது இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பெருசாக நம்மளுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ டாலர் வந்து சேர்க்காமல் இருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனையே இல்லை. நாங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்திருப்போம், எதுவுமே எதிர்பார்க்காமையே. கிட்டத்தட்ட ஒரு $80 வரைக்கும் சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி வந்தது வந்து, ஏன்னா இன்னும் $20 அது கண்டிப்பாக நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் அப்படிலாம் எடுத்திருப்போம். ஏன்னா அப்போ நல்லா வந்து ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு எங்கள் சேனலில். ஸோ நிறைய எல்லாத்துலேயுமே நிறைய சூப்பரான வியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப வந்து ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப இவங்க கூட சரி விட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒத்துக்கவே முடியல. அது எப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா சரி வீடியோவே வேணாம், எதுக்கு தேவையில்லாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நடுவில் ஒரு 1 மந்த் நான் எதுவுமே போடவே இல்லை. இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லி அதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இமெயிலில். அதை அப்போ சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒரு டேட் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போவே நம்ம பண்ணலாம். அது என்னென்னா நம்ம எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி எடிட் பண்ணுறோம் வீடியோவை, எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் ப்ராசஸையும் நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆமாம், நம்ம வேறு சேனலில் போட்ட இது கண்டென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லா சேனல் வரனால நாங்களும் யூஸ் பண்ணோம். ஸோ அது அப்போதான் இது தப்புன்னு அது தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன மிஸ்டேக்னா, இப்போ இன்னொரு சேனல் இருக்கிறது நம்ம வந்து போடக்கூடாதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ். இன்ஸ்டாகிராமில் நான் போட்டது எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணலன்னா கீழே வந்து ஐடி பண்ணுறேன், மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே போடுறது எல்லாமே நான் இங்கேயே வந்து அதே இதிலே போட்டுருவேன். ஸோ அது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் தானே அப்படின்ற மாதிரி நான் வந்து ஷார்ட்ஸுக்கு நான் பெருசாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் அதுதான் எனக்கு உண்மையே. ஏன்னா லாங் வீடியோவில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து தெரியும். ஆனால் ஷார்ட்ஸுக்கு நான் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இதில் என்ன வரப்போகுது, இதில் பெருசாக ரெவன்யூவும் இல்லை. ஸோ அதனால் இதில் என்ன இஷ்யூ வந்துட போகுது அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் இலக்காரமாக நினச்சது இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. ஸோ ஷார்ட்ஸில் இருக்கிறது தான் நம்மளுக்கு இப்போ பிரச்சனை. அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இல்லை வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி ரீஅப்ளை பண்ணக்கூடிய நாள் வந்து September 25 அப்படி சொல்லி போட்டிருக்கு. ஸோ September 25 27 சம்திங், ஓகே, அந்த டேட் வந்து போட்டிருக்கு. அந்த டேட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு எதுவுமே போட வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். ஆனால் அட்லீஸ்ட் 1-2 பேராச்சும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன் வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க என்ன இது. இப்போ மற்ற சேனல் நீங்கள் வச்சுருந்தாலுமே இது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்பெல்லாம் பண்ணுறது வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பாக பார்க்குறாங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்லணும்.
அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோ நாங்கள் எஸ் நீங்கள் ஒரு இப்போ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை வந்துட்டு நிறைய பேர் இந்த சீரியல்லாம் வந்து பண்ணுவீங்க, சீரியல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி போடுறது, அதெல்லாம் நானுமே நிறைய கண்டென்ட்ஸ் போடுறது, ஸோ அதெல்லாமே கூட அலௌட் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சு 2 months-ஆ பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்பெல்லாம் எதுவுமே சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாச்சும் நான் முன்னாடி இருந்தே ஸ்டாப் பண்ணிருக்கலாம். 2 monthsலாம் இருக்காது கண்டிப்பா. அந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்தே போட்டுட்டு தானே இருக்கேன். 1 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். பிக் பாஸ் டைம்லேருந்தே போட்டு தான் இருக்கேன். அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணோன்னா எந்த வருஷத்துலேருந்து போட்ட வீடியோ டெலிட் பண்ணோம். அதெல்லாம் தேடணும், இனிமேல் தான் தேடணும். எங்களோட ஓன் கண்டென்ட் மட்டும் தான் வந்து இனிமேல் நான் சேனலில் வந்து இருக்கும். அது எப்போ நாங்கள் டெலிட் பண்ணுவோம்னு தெரியல. நான் எப்போ வேணால் டெலிட் பண்ணிடுவோம். இந்த இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ண தப்பு நீங்களும் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்குமே இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். நம்ம ஐயோ அப்படின்றது நீங்கள் வந்து இப்போ எங்களை மாதிரி இப்போது இந்த டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணவே முடியும். உங்கள் கையை வந்து கட்டி போட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் கண்டென்ட்ஸ் நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஓன் கண்டென்ட்ஸும் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியானதுனால இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இறங்கிட்டோம். சம்டைம்ஸ் இவங்க வந்து வீட்டில் இருந்தாலுமே நான் இன்றைக்கி தானே வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி தானே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, சரி இன்றைக்கும் அதே மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுருவோம். ஏன்னா அதில் நிறைய சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் மேஜராக பண்ண மிஸ்டேக்கு. ஸோ கொஞ்சம் அதில் வந்து நான் சுதாரிக்காமல் விட்டுட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே, போனது போச்சு. இப்போ அதை நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற ஹோப்பில் இருக்கேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு நம்ம செப்டம்பர் 25 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிட்டு அவன் பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணி எப்படியும் அகைன் நம்ம மானிட்டைசேஷன் ஆனாகிறதுக்கு அக்டோபர் நவம்பர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் வீடியோ போடாமல் இருக்க போகிறது இல்லை. இப்போ வந்து போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோஸுமே போடல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிமேல் அப்கமிங்கில் இந்த விளாக் அப்புறம் அப்கமிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து விளாக்ஸ் வரும். நாங்கள் வந்து டிலே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு இது ஏன்னா நாங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்காக மட்டும்தான் அப்படின்றது வந்து எங்களோட மோட்டிவ் கிடையாது. அதுவும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவும் தான் பண்ணுறோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்காக ஒரு 1-2 பேராச்சும் எங்களை தேடுறாங்க, வீடியோஸ் போட சொல்கிறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதான் கில்ட்டாக இருக்குது. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளையும் எதிர்பார்த்து அட்லீஸ்ட் 1-2 பேராச்சும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது எல்லாரும் சொல்ல வேண்டியது இதுதான். அட்லீஸ்ட் என்னோட அந்த ஒரே ஒரு கமெண்ட்டுக்காகவாது நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தேன் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு பிக் யூடியூபராக இருக்க எல்லாருமே அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் நம்மளும் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோன்னா அதில் கண்டிப்பாக வந்து இந்த தடைகள்லாம் வரதானே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து நினச்சிட்டு இப்போ திருப்பி வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட போகிறோம். நான் தான் வீடியோஸ் வந்து போட போகிறேன். தெரிஞ்சு நான் போடல, இந்த சேனலுக்காக உழைச்சதும் நான் தான், தடையும் நான் போடுவேன் வேணும்னே. அப்படி பண்ணல. நான் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ தெரியாதனால மிஸ்டேக் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, போனது போயிடுச்சு. ஏன்னா அப்போ சேனல் நல்லா போயிட்டுருக்கும் போது இவர் எதுவுமே சொல்ல சூப்பர் சொல்வி இவ்வளோ சப்ஸ்கிரைபரா ஊன்ட்டுருக்காரு. இப்போ இதுவானதுக்கப்புறம் முழு பழைய தூக்கி என் மேலே போடுறது நியாயமே கிடையாது. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்டில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் வந்து இவ்வளோ கேப் எடுத்துட்டோம் எங்களுக்கு. ஸோ நான் கூட வந்துட்டு இனிமேல் நான் வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இவங்க தான் சொன்னாங்க ஆல்ரெடி நம்ம எடுத்து நிறையா வச்சுருக்கோம் வீடியோஸு. இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. லைக் நம்ம வந்து வீடியோஸ் இவ்வளோ நாளாக நம்ம எடுத்திருக்கோம், நம்மளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இதை எதிர்பார்த்தா நம்ம வந்து பண்ணோம், இது வந்து செகண்டரி தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக வந்து பேசி. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் எடுத்து வர வச்சுருக்கோம், அதெல்லாம் எடிட் பண்ணாமே இருக்குது. இப்படி ஆனதுக்கப்புறம் எனக்கு எடிட் பண்ணுற மூடே இல்லை சுத்தமாக. எனக்கு எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என் சேனலில் என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே என்னை தேடுறனாலும் கண்டிப்பாக நான் வந்து விட்டுருப்பேன், சேனலில் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் 1-2 பேராவது கமெண்ட்டில் கேட்குறீங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் நாங்கள் 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டோமா அப்போலாம் வந்து கேட்கும் போது எனக்கு வந்து செம ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது ஒரு மாதம் 1.5 மாதம் காண போனதுக்கு இப்போலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு.
ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம், நம்ம வந்து ரெகுலராக இருந்தால் தான் நம்ம வந்து இருக்கோன்றது காமிச்சிக்கவே முடியும் இப்போ இருக்கிற உலகத்தில். ஏன்னா தெருவுக்கு தெரு ஒரு யூடியூபர் இருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் எங்களுக்கு அப்படின்னு ஒரு 4000 பேர் இருக்கிறதுனால அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். குடிசையும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம எப்படி நம்ம அடுத்து வெளியே வரப்போகிறோன்றதையும் நாங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதான் இது நம்ம ரீஅப்ளை பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ப்ராசஸையுமே நாங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறோம். எஸ், முடிஞ்சால் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தேடி பார்த்தோம், பெருசாக அது யார் கவர் பண்ண மாதிரி யாருக்கும் வந்த மாதிரியும் தெரில, கவர் பண்ண மாதிரியும் எனக்கு தெரில. இல்லை வந்திருக்கு, பட் யூடியூபர் அப்படின்றவங்க யாரும் மென்ஷன் பண்ணல. ஸோ எப்படி சொல்கிறது, சும்மா அந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்கள்ல, அவங்களாம் வந்து போட்டிருக்காங்க. நிறைய ஹிந்தி சேனல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் திருப்பி வரப்போகிறோம், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி மட்டும் இல்லை அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ கண்டினியூஸாக வீடியோ போட போகிறோம். ஈவன் தான் நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் இல்லைனாலுமே நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸ், அப்புறம் எங்ககிட்ட ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு, நீங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வ்ளாகில் நாங்கள் வந்து சூப்பராக வந்து மீட் பண்ணுறோம், நல்லா எனர்ஜியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் வந்து மனசு வந்து அடி வாங்கியிருக்கு. இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்டிங் மாதிரி தான், நான் உங்கள்கிட்ட நாங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கோம். எஸ், இப்போ நாங்கள் ஷேர் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து எனக்கு ரிலீஃபாக தான் இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாள் சொல்லாமல் நானும் வீடியோஸ் போடாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ரிப்ளையும் பண்ண முடியாமல் ஸோ இப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. நடுவில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வந்துச்சு. ஸோ அது வந்து இதனாலேன்னு இல்லை, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு, கோல்டு, 2 பேருக்கும் ஃபீவர் அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால் எனக்கு வீடியோ போடணும் அப்படின்றதே நான் சுத்தமாக மறந்து போயிட்டேன். எப்போவும் முன்னாடி வந்துட்டு ஓடிட்டே இருக்கணும், இந்த 6 மணி ஆச்சா அச்சுச்சோ எடிட் பண்ணுமே அப்படி சொல்லி எடிட் பண்ணி அந்த 6:30க்குள்ளே போட்டுறது இப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 6 மணி தானே ஆச்சு போ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது இனிமேல் வந்து இருக்காது, ரெகுலராக இனிமேல் நம்ம சேனலில் வந்து கண்டென்ட்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் எப்போ சர்ச் பண்ணி வேணால் வரலாம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.